பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இயேசுவே, நீர் கிருபையாக இறங்கும் சுவாமி. அன்பின் தகப்பனே, எந்த விதத்திலும் எந்த பிரச்சனையும் வராதபடி நீர் காத்து கொள்ளும். அப்பா அடியாளை நீர் மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் அடியாளை நிரப்பி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நீர் காத்து கொள்ளும். உடைய திருக்கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மாற்றத்திற்கான சந்திப்பு. முதல் சந்திப்பு என்னன்னா, பெயர் மாற்றத்திற்கான சந்திப்பு. யாருக்கு பெயர் மாற்றப்பட்டது? யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் மாற்றப்பட்டது. எப்போது? அதாவது ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு தகப்பனுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கும் பொழுது ஏமாற்றி தகப்பனிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதனால் ஏசா மிகவும் கோபமடைந்து அவனை கொல்லுவதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அதனால் ஈசாக்கும் ரெபேக்காலும் யாக்கோபை ரெபேக்காளுடைய சகோதரன் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அவன் அங்கே போய் இருந்து ரொம்ப நாளாக இருந்த பிறகு அவன் திரும்பி வருவான். அதான் ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு போ, நீ திரும்பி வருவரை நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அதேபடி அவன் திரும்பி வருகிறான். திரும்பி வந்து யாப்போக்கு என்னும் ஆற்றை கடந்து தன்னுடைய வீட்டாரெல்லாம் அந்த பக்கம் அனுப்பி விட்டுட்டு இவன் மட்டும் பிந்தி அமர்ந்திருந்து தேவனோடு என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுறான். முழுதும் போராடி ஜெபம் பண்ணுறான். அப்போ ஒரு மனுஷன் அவனோடு போராடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரோடு போராடி ஜெபிக்கிறான். விடியும் வரைக்கும் ஜெபம் பண்ணுறான். இப்போ விடியும் போது தேவன் என்ன சொல்கிறாரு? என்னை போக விடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் நீ கண்டிப்பாக அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன்னு சொல்லி நல்லா பிடிச்சிக்கிடுவான். பிடிச்ச உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல், யாக்கோபுனா என்ன அர்த்தம்னா எத்தன் அல்லது ஏமாற்றுக்காரன்னு அர்த்தம். இனி உன் பேர் அது கிடையாது. நீ இப்போ என்னோடு போராடினாய், தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாய். அது 28வது வசனத்தில் பின்பகுதியில் இருக்குது. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். போராடி நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும்போது எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் அதை கர்த்தர் என்ன செய்வார்? சமாதானமாக்குவார். அப்படி ஆக்கும்போது ஏமாற்றுக்காரன் என்று பெயர் இருந்த யாக்கோபுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் என்று பெயர் கொடுக்கிறார். அப்போ தேவன் சந்திக்கும் பொழுது இந்த பெயர் மாற்றத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அப்புறம் திரும்ப ஏசாவை சந்திக்க போகிறான். சந்திக்கும்போது அவன் 400 பேரோடு தான் வாரான். வந்தவன் இவன் தூரத்தில் மெதுவாக அவனுடைய மனைவி பிள்ளைகளோட வரிசையாக அவர்களை முன்னால் விட்டு கடைசியில் ராகேலும் பிள்ளைகளும் அதுக்கு பின்னால் இவன் மெதுவாக வந்துட்டுருக்கான். இதை பார்த்த உடனே ஏசா என்ன செய்கிறான்? ஓடி வருகிறான், எதிர்கொண்டு வர்றானான். வந்து அவன் கழுத்தை கட்டி பிடித்து அப்படியே என்ன செய்கிறான்? முத்தம் கொடுத்து அழுகிறாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்படி 2 பேரும் என்னது ஆயிட்டாங்க? சமாதானம் ஆயிட்டாங்க. அப்போ அவன் கேட்குறான், இதெல்லாம் யாரப்பா அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான்? அவங்கெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள்னு சொல்கிறான். அப்படி அதை நினச்சி பார்க்கவே அவனுக்கு முடியல. உடனே கர்த்தர் ஒன்று நல்லா ஆசீர்வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சரி நம்ம எல்லாம் ஒரே இடத்துல வாழ்வோன்னு சொல்லும்போது இவன் சொல்லுவான், நீ ஒன்று கொண்டு வரல, நான் இவ்வளோ பட்டாளத்தோடு வந்திருக்கேன், அதனால் நீ முதல்ல போ, நான் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு இவன் மெதுவாக பின்னால் போவான். அப்போ அவன் கூடாரம் போட்ட இடத்துக்கு தான் என்ன பேர் விட்டுருக்கான்? ஒரு பலிபீடம் கட்டுறான். அந்த பலிபீடத்துக்கு ஏல் எல்லோகே இஸ்ரேல், ஒரு பாட்டு உண்டு இல்லையா? ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று
பெயரிட்டான். இதிலிருந்து நமக்கு தெரிகிற பேர் மாற்றத்தின் போது கர்த்தரை என்ன செய்கிறான், அவன் சந்திக்கிறான். அடுத்தது மனமாற்றத்திற்கான சந்திப்பு. யாருக்கு மனம் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். எவனை கொலை செய்ய? ஸ்தேவான். அவன் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தான். அவனை என்ன செய்கிறாங்க, கல்லெறிந்து கொல்லுறாங்க. அந்த கல்லெறிந்து கொல்லும் பொழுது ரத்தம் படும் இல்லையா, அதனால் மேலே போட்டிருக்க கல்லெறிகிறவங்க மேலே போட்டிருக்க அந்த அங்கிகளெல்லாம் ரத்தம் பட்டுருன்னு சொல்லி அதெல்லாம் கலத்தி ஒரு ஓரமாக வைப்பாங்க. அதுக்கு ஒரு காவலாளி வைப்பாங்க. அந்த காவலாளியாக யார் இருக்கிறான்? சவுல். அவ்வளோ மூர்க்க வெறி கொண்டவன் அவன். இந்த மாதிரி இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை கொல்லுவதற்கு அவன் ரொம்ப மூர்க்கமாக இருந்தான். அதான் இதில் கொடுத்துருக்கு. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 1வது வசனம், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரினா ரொம்ப கோபமடைந்து பிரதான ஆசாரியர் இடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இப்போ இவன் தரிசு பட்டணத்திலிருந்து தமஸ்குவுக்கு போகிறான். அந்த தமஸ்கு பக்கத்தில் போயிருக்கும்போது அவனை சுற்றி வானத்திலிருந்து ஒரு ஒளி அடிச்சு. அந்த ஒளியை அவனால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. உடனே அவன் தரையில் விழுந்துட்டான். விழுந்த உடனே அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கு. 4வது வசனம், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். யார்டா நம்மளை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், கேட்குறான், ஆண்டவரே நீர் யார்? அதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். உடனே ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரேன்னு சொல்லி, இயேசு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, இயேசுவை பின்பற்றுகிற அவரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை கொல்லுவதற்கு வந்தவன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். உடனே அவனுக்கு ஒரே பயமாக போயிற்று. நடுங்கி கேத்து, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்னு உடனே கேட்டுட்டான். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ தமஸ்கு பட்டணத்திற்கு உள்ளே போ, அங்கே போய் ஒரு மனுஷன் வீட்டில் என்ன செய்ய தங்கு அப்படின்னு சொல்லிடுவார். உடனே அவன் என்ன செய்கிறான், அங்கே போகிறான். போய் தரையிலேருந்து எழும்பி பார்ப்பான். அவனுக்கு என்ன செய்ய முடியல, கண்ணு தெரியாதனால தள்ளாடி அவனை கையிலாக கொடுத்து தான் தமஸ்குக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அப்படியே 3 நாள் இருந்தான். அவனுக்கு என்ன செய்ய எப்படி செய்யணும்னு ஒன்றும் தெரியல. அவன் அதை ரொம்ப இதோட ஆண்டவர்கிட்ட கேட்குறான். யூதா என்பவனுடைய வீட்டில் இருக்கான். இதை ஆண்டவர் அனனியா என்ற சீஷன் இடத்துல சொல்லி, நீ போய் அவனை பார்த்து அவனை அவன் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணு. அவன் இப்போ பார்வை இல்லாமல் இருக்கிறான், அதனால் நீ அவன் தலையில் கை வச்சு அவனுக்கு பார்வை கொடுக்கறதுக்கு நீ போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். உடனே அவன் ரொம்ப பயப்படுவான். ஏன்னா அவன் என்ன மாதிரி ஆட்களை பிடிச்சி சித்திரவதை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான். அவங்ககிட்டே நீ போக சொல்கிறீன்னு சொல்லி அவன் பயப்படுவான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அவங்ககிட்ட பாருங்கள், 15வது வசனம், அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். நான் தான் அவனை தெரிந்து கொண்டேன். ஒரு பாத்திரம், தெரிந்து கொண்ட பாத்திரம். எல்லாரும் தெரிந்து கொண்ட பாத்திரமாக சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் என்ன செய்வானா, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டால, என் நாமத்தின் நிமித்தம் நாமத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை கொல்ல வந்தவன் இப்போ என் நாமத்தின் நிமித்தம் அவன் என்ன செய்யப்படான், பாடுகள் பட போகிறான். அதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லி, நீ போன்னு தைரியமாக சொல்கிறார்.
உடனே தைரியமாக அவன் என்ன செஞ்சிட்டான், வந்து வீட்டுக்குள்ளே போய் அந்த நேரத்தில் இவனுக்கு ஒரு தரிசனம் தருது. இந்த அனனியா வந்து தலையில் கை வைக்கிற மாதிரியும் தனக்கு பார்வை கிடைக்கிற மாதிரியும் இவன் வந்து பரிசாவினால் நிரப்பப்பட்டு இவனுக்கு தெரியுது. அப்படி ஒரு தரிசனம் தெரியுது. அந்த நேரத்தில் இந்த அனனியா வீட்டுக்குள்ளே போய் தலையில் கை வைக்கிறாரு. அவன் கண்களிலிருந்து 15லேருந்து 20 வரைக்கும் வாசிக்கிறேன். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். கண் பார்வை அடைஞ்சவுடனே என்ன செஞ்சான், ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். அந்த ஆலயத்தில் யாராவது கிறிஸ்தவங்க இருக்காங்களான்னு பார்த்து அவங்கள பிடிச்சிட்டு போக வந்தவன் இப்போ எப்படி மாறிட்டான், இவனே போய் சொல்கிறான், கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். அப்படி கர்த்தர் அவனை என்ன செய்கிறார், மனம் மாற்றினார். இல்லையா, கிறிஸ்தவர்களை கொல்ல வந்த சவுல் இப்போ எப்படி மாறிட்டான், கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். அடுத்தது பயம். சீஷர்கள் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆண்டவரை என்ன செஞ்சாங்க, பிடிச்சி அவர் ஒன்றுமே செய்யலை, மக்களுக்கு நன்மை தான் செய்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட இயேசுவை என்ன செய்தாங்க, பிடித்து அவரை கொலை செய்து விட்டார்கள் இல்லையா. அதனால் சீஷர்கள் ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க. ஆண்டவர் சாகிறதுக்கு முன்னாலே சொன்னார், என்னை கொன்றுவாங்க, என்னை 3 நாள் கழித்து நான் உயிரோடு எழும்புவேன்லாம் சொன்னார். ஆனால் அதை அந்த மக்களுக்கு புரியலை, அவங்களுடைய மூளைக்கு அது எட்டலை. அது எப்படி செத்து போனவர் 3 நாளில் எழும்பி உயிரோட மனுஷர் மாதிரி எப்படி வருவார், அந்த அதே அவங்களுக்கு யோசிக்கவே முடியல. அப்படியே அவங்க அதை என்னென்று அது பேசாமல் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சீஷர்கள் 2 சீஷர்கள் எங்கே போகிறாங்க, எம்மா ஊருக்கு, அதாவது எருசலேமுக்கு பக்கத்தில் உள்ள 2 மைல் தூரத்தில் உள்ள எம்மா ஊருக்கு அவங்க போகிறாங்களாம். அப்படி அவங்க போகும்போது அவங்க வந்து ரொம்ப துக்க முகத்தோடு, இயேசு இப்படி பிடிச்சி கொலை செஞ்சிட்டாங்களே, இனிமேல் நமக்கு என்ன வழி, அவரோடையே நம்ம இருந்தோம் இவ்வளோ நாள், இனிமேல் எங்கே போகிறது அப்படின்னு ஒரு கலக்கத்தோடு என்ன செய்வாங்க, அதை அப்படி யோசிச்சுக்கிட்டு அவங்க ஒருவருக்கொருவர் துக்க முகத்தோடே பேசிக்கொண்டு போவார்கள். அப்போ இயேசுவானவர் அவர்களோடே கூட போகிறார். ஏன் உங்கள் முகங்கள்லாம் துக்க முகமாக இருக்குன்னு அவங்க இந்த மாதிரி, நாங்கள் இயேசுவோடு இருந்தோம், இயேசுவை விட்டுட்டு நாங்கள் இப்போ வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரை கொலை செய்து போட்டார்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப துக்கத்தோடு சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார், வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இந்த மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கே, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சுட்டி காட்டி, அந்த இயேசுவை நீங்கள் வந்து அவர் இறந்து போயிட்டாருன்னு மட்டும் நினைக்காதீங்க, அவர் என்ன செய்ய போகிறார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார், அவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவார். அவங்களுக்கு வந்து அது புரிஞ்சிக்கிடவே முடியல. நாங்கள் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், அவருடைய சரீரத்தை காணலை, எங்கே வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள் என்று ஸ்திரீகளும் போய் பார்த்துட்டு அவர் வைத்த இடத்துல அவரை காணவில்லை என்று தான் சொன்னாங்க. அப்படி இப்படின்னு இவங்க வந்து இயேசு இடத்துல சொல்கிறாங்க. அவங்களுக்கு இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடியலை. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இவ்விதமாய் பாடுபடுவேன், நான் பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன்லாம் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் அதை வந்து புரிந்துக்கிடலை அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாக சொன்னதெல்லாம் அவங்களுக்கு விவரித்து காண்பித்தாராம். அப்புறம் சாயங்காலம் ஆயிற்று. சாயங்காலமாகி இரவு இருட்ட போகிற நேரம் ஆயிடுச்சு. அப்போ நீர் எங்களோட ராத்திரி தங்கிருன்னு சொல்லி அவரை கூட வச்சுக்கிட்டாங்க. அப்போ அவருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா, அப்படி சாப்பாடு கொடுக்கும்போது அவர் அப்பத்தை எடுத்து என்ன செய்தார், 30வது வசனம் லூக்கா 24:30, அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவர் அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது ராப்போஜனங்க அந்த மறிக்கிறதுக்கு முன்னால் எல்லாருக்கும் என்ன செய்தார்,
அப்பத்தை பிட்டு கொடுத்தார். அதேபடி செய்த உடனே இவங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டதாம். அது வரைக்கும் இயேசுவே அவங்களால் அடையாளம் கண்டிக்கவே முடியல. அப்பத்தை பிட்டு கொடுத்த உடனே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து விட்டார். உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம இயேசுவை பார்த்து விட்டோம், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் சொன்னபடி நமக்கு 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னார். அவர் நம்மோட பேசும்போதெல்லாம் நம்முடைய இருதயம் என்ன செஞ்சு கொழுந்து விட்டு, அவர் வசனங்களை வைத்து அவர் நம்மோட பேசும்போது அந்த வார்த்தைகள் நமக்கு என்ன செய்யுது, கொழுந்து விட்டு எரிகிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார். இப்போ அதுக்கப்புறம் இயேசு தாமே அவர்கள் நடுவில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே, சீஷர்களோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுதே கதவெல்லாம் பூட்டிட்டு தான் உள்ளுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கதவு பூட்டி இருக்க இயேசுவானவர் என்ன செய்கிறார், உள்ளே வந்துட்டார். அவங்க உடனே உங்களுக்கு சமாதானம்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். 36வது வசனம், இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவங்க உடனே என்ன செஞ்சிட்டாங்க, பயந்துட்டாங்க. இயேசு தான் இறந்து போயிட்டார், இப்போ உயிரோடு வந்து நிற்கிறாரு, இது என்னது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம். அவங்க பயந்து கலங்கிட்டார்களாம். 37வது வசனம் பாருங்க, அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். ஆண்டவர் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக மறந்து போச்சு. உடனே ஆண்டவர் என் பக்கத்தில் வாங்க, என் கையை பாருங்கள், ஒரு ஆவிக்கு என்ன கிடையாது, மாம்சம் உண்டா ரத்தம் உண்டா ஒன்றும் கிடையாது, எனக்கு எல்லாம் இருக்குது, என் கையை பாருங்கள், கையில் ஆணி அடிச்சிங்கள்ல அந்த ஆணி அடித்த தழும்பு இருக்குது, அது மாதிரி என் கால்லையும் ஆணி அடித்த தழும்பு இருக்குது, அப்போது இதெல்லாம் நான் தான், நீங்கள் சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவர்கள்ட்ட பேசுகிறார். அப்போ அந்த அவர்களுக்கு அதை நம்பவா முடிய என்ன செய்யன்னு தெரியாமல் திகைத்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஆண்டவர் பார்த்தார், சரி இந்த மக்கள் இன்னும் நம்ப மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இருக்குதான்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். கேட்கும்போது அவர் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கைகளையும் அவருக்கு கொடுத்தாங்க. அவர் அந்த 2ஐயும் சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு அவர் அதை புசித்து அவர்களை நோக்கி 44வது வசனம் பாருங்கள், லூக்கா 24:44, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. இப்படி ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்று உங்களோடு சொல்லப்பட்டது இப்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு திட்டம் தெளிவுமாக சொல்கிறார். சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு அந்த பயம் நீங்கி போயிடுச்சு. இது ஆவியா என்னது அப்படின்னு சொல்லி அவங்க கலங்கி இருந்தவர்கள் இப்போ இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை சீஷர்கள் உணரத்தக்கதாக கர்த்தர் அந்த நாளில் அவர்களுடைய பயங்களை நீக்கி உண்மையாய் கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்பதை தம்முடைய நியாயப்பிரமாணங்கள் தன்னுடைய தீர்க்க தரிசனங்கள் மூலமாக சொன்னதை திரும்பவும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவைகள் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று என்று சொன்ன பிறகுதான் அந்த மக்களுக்கு என்ன செய்து அவர்களுடைய பயங்கள் நீங்கியது. அடுத்தது ரட்சிப்பிற்கான சந்திப்பு. யார் ரட்சிக்கப்பட்டார்? லூக்கா 19ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் எரிகோ வீதிகளில் அவர் நடந்து வரார். வரும்பொழுது ஆயக்காரர்களின் தலைவன், ஆயக்காரர்களுக்கு அதாவது ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட குள்ளனாக இருப்பான். அதனால் அவனுக்கு இயேசுவானவர் எரியோ வீதியில் நடந்து வர்றாருன்னு சொல்லி திரளான கூட்டம் ஒரு பின்னால் வருது. அதனால் இயேசு எங்கே வர்றாருன்னு தெரியல அவனுக்கு. உடனே என்ன செய்கிறான், வேகமாக அவன் இந்த கூட்டத்துக்கு முன்னால் ஓடி போய் அந்த கரை ஓரமாக அந்த தெருக்கரையில் இருக்கிற காட்டத்தி மரத்து மேலே ஏறி அங்கேருந்து அவரை பார்க்கலான்னு சொல்லி ஓடி போய் அந்த மரத்து மேலே ஏறிடுவான்.
ஏறி அங்கே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு யார் இயேசுவானவன் கண்டுபிடிக்க தெரியல. கூட்டம்னா திரளான கூட்டம். இயேசுவானவர் என்ன செய்தார்? இவனுடைய உள்ளத்தை அறிந்தவர். அவன் பக்கத்தில், அந்த காட்டத்தி மரத்தின் பக்கத்தில் வந்த உடனே ஆண்டவர் அண்ணாந்து பார்க்குறார். அண்ணாந்து பார்த்து சகேயுவை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க, 6வது வசனம், லூக்கா 19:5-6. இயேசு அந்த இடத்திலே வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். கீழே இறங்கி வந்துட்டான். வேகமாக ஏறி மேலே நின்று பார்த்தவன் இப்போ இயேசு பக்கத்தில் வந்து, சகேயுவே கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்குறேன்ப்பா அப்படின்னு, உனக்கு பார்க்கத்தான் ஆசையாக இருந்துச்சு, இப்போ நான் உன் வீட்டிலே தங்க வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சொன்னோடனே அவன் சந்தோஷமாக கீழே இறங்கி வரான். வந்து ஆண்டவரை நேராக பார்த்த உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் எவ்வளோ பெரிய பாவின்னு சொல்கிறத அவனுக்கு ஒரு உணர்வான இருதயம் வருது. இப்போ என்ன சொல்கிறான், யாரிடத்துலையாவது அதிகமாக வசூல் பண்ணியிருந்தேன்னா நாளத்தனையாக நான் திரும்பி கொடுக்குறேன், என்னுடைய சம்பாத்தியத்தில் பாதியே தரித்திரருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னையே என்ன செய்கிறான், தான் செய்த தவறுகளெல்லாம் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுறான். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அவனை மட்டும் ரட்சிக்கல. 9வது வருஷம் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனை மட்டும் ரட்சிக்கல, அந்த வீட்டுக்கே ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்குறார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. ஆபிரகாமின் குமாரன் யார்? இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆபிரகாமின் குமாரன். அந்த கிருபையை இந்த சகேயு என்ன செய்து கொண்டான்? பெற்றுக்கொண்டான். எப்படி? இயேசுவை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்ற வழியிலே அவன் உள்ளத்தில் ஒரு பாவ உணர்வு வந்து அவன் என்ன சொல்கிறான்? 8ஆம் வசனம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானேன்னு சொல்லி அவனை என்ன செய்கிறாரு? அவனுக்கு ஆசீர்வாதமாக்கி அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அவனுக்கு மாத்திரமல்ல, அந்த வீட்டுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறார், தேவகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? இழந்து போனதை, ஆதாம் மூலமாக இழந்ததை என்ன செய்கிறது? திரும்பவும் தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான். இப்போ சகேயுவை ரட்சித்தார் இல்லையா? அடுத்தது விசுவாசத்திற்கான சந்திப்பு. யோவான் 20:24 29 வரைக்கும், 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 24 29 வரைக்கும். இயேசுவானவர் அந்த சமயத்தில் சீஷர்கள்லாம் இருந்தாங்க. அதில் தோமா என்ற சீஷன் மட்டும் இல்லை. உடனே இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இன்றைக்கு இயேசுவை பார்த்தோம், அவர் உயிரோடு வந்தார், அப்படியே அவர் எங்களெல்லாம் தொட்டு பார்க்க சொன்னார், அவருக்கு சதையெல்லாம் இருக்குது, அவர் நல்லா மனுஷன் மாதிரியே இருக்கார், நல்லா நம்மளை மாதிரியே பேசுகிறாரு, பழைய இயேசு அப்படியே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, மற்ற சீஷர்கள்லாம். அப்போ இந்த தோமா என்பவன் சந்தேக பிராணி. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், 25வது வசனம், யோவான் 20:25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டியிருந்தது. அப்பொழுது இயேசு நின்று, உங்களுக்கு சமாதானம். மறுபடியும் இயேசுவானவர் வருகிறார். அப்போ தோமா இருக்கான். தோமாவை ஆண்டவர் பார்த்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. விழாவில் ஈட்டி வச்சு குத்துனாங்களே அந்த இடத்த பாரு, அதில் தழும்பு இருக்குது.
அவிஸ்வாசியாயிராமல் விசுவாசியாயிருன்னு சொல்கிறார். ஏன் அப்படி அவிஸ்வாசமாக இருக்க? நான் இவ்வளவும் நடக்கும்னு சொல்லி தானே நான் மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். இப்போ நான் உயிரோடு வந்திருக்கேன், இதெல்லாம் பாரு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்றார். அப்போ உடனே அவனுக்கு அப்படியே ரொம்ப கவலையாக போயிடும். ஐயோ, நம்ம ஆண்டவர் இப்படி விசுவாசியாமல் போய்விட்டோமே என்று சொல்லி அவன் என்ன சொல்கிறான்? தோமா என்ன சொல்கிறான் பாருங்கள், என் ஆண்டவனே என் தேவனேன்னு சொல்லி அவனுக்கு தன்னை அப்படியே ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்துட்டான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்மளாம் அதை பார்க்கலை, ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் இல்லையா? அதை மாதிரி விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ 5 காரியத்தை நம்ம பார்த்துருவோம். இப்போல்லாம் கர்த்தர் சந்தித்தார். அப்போ என்னெல்லாம் மாற்றங்கள் நடைபெற்றது? முதல்ல யாக்கோபை கர்த்தர் சந்தித்தார். அப்பொழுது அவன் முழுவதும் போராடி ஜெபித்தான். அதனால் அவன் பேர் என்ன செய்யப்பட்டது? ஏமாற்றுக்காரன் எத்தன் என்ற பெயராகிய யாக்கோபு இஸ்ரவேல் என்னும் பெயராக மாற்றப்பட்டது. அடுத்தாப்பில் ஆண்டவர் சவுலை சந்திக்கிறார். சவுலை சந்திக்கும்போது அவன் கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு சித்திரவதைப்படுத்தி உங்களை கொல்லணும் அப்படின்றது தான் அவனுடைய எய்ம். அதுக்காக அவன் என்ன செய்கிறான்? தரிசு பட்டணத்துலேருந்து தமஸ்கு பட்டணத்துக்கு வரான். அப்படி வர்ற வழியில் ஆண்டவர் அவனை சந்தித்தார். சந்தித்த உடனே அவனுக்கு அந்த ஒளியில் அவனுடைய கண்ணு போயிற்று. உடனே அவன் என்ன செய்கிறான்? தேவனே உடைய சித்தத்திற்கு என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்குறான். அப்படியே ஆண்டவருடைய பிள்ளையாக அவன் மாறுகிறான். அப்புறம் பயம், சீஷர்கள் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவர்கள் நடுவே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். உடனே அந்த மக்களுக்கு தங்களுடைய கையே காலை எல்லாத்தையும் காட்டுற தழும்பெல்லாம் இருக்குது. நான் இப்படி ஒரு ஆவிக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுடைய பயத்தை நீக்கி அவர்களை சந்தித்திருக்கிறார். அடுத்தாப்புல ரட்சிப்பை கொடுக்கிறார். சகைவை சந்தித்து சகைவே சீக்கிரமாக கீழே இறங்கும் மேலே ஏறி போய் உட்காந்து ஆண்டவர் வருகிறத பார்க்குறான். அவனுக்கு அப்படி ஒரு ஆசை, அவரை பார்க்கணுன்ட்டு ஆண்டவர் அவனை ரட்சித்தார். அவனை மாத்திரமல்ல அவன் குடும்பத்தையே ரட்சித்தார். அடுத்தாப்புல தோமா சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் இயேசுவை பார்த்தோம் அப்படின்னு. அவன் ஒத்துக்கிட மாட்டேங்க, அதை விசுவாசிக்கலை. உடனே ஆண்டவர் அவன் 8 நாள் கழித்து திரும்பவும் அவன் இருக்கிற இடத்துக்கே வந்தார். என்னை பாரு, என் காயங்களெல்லாம் பாருன்னு சொல்லி கையெல்லாம் காட்டுறாரு. கை காலெலாம் காட்டினோடனே அவன் விசுவாசித்து ஆண்டவரே தேவனேன்னு சொல்லி அவர் பாதத்தில் விழுந்தான். உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நீ எப்படி இருக்கணுமா? விசுவாசியாக இருன்னு சொல்லிட்டு, கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்படி நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, நீர் மட்டும் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீரப்பா. இந்த மாற்றத்திற்கான சந்திப்பை நாங்கள் பார்த்தோம் அப்பா. பேர் மாற்றத்திற்கான சந்திப்பு, அடுத்தாப்புல மனம் மாற்றத்திற்கான சந்திப்பு, அடுத்தாப்புல பயந்து நடுங்கி கலங்கியிருந்த சீஷர்களுடைய பயத்தை நீக்கி நான் உயிரோடு எழுந்தேன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதை சீஷர்களுக்கு விளம்பினார். அடுத்ததாக சகைவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு அவன் மூலமாக அவன் குடும்பம் முழுவதையும் ரட்சித்து ஆண்டவர் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மாற்றத்திற்கு அவனை வழிநடத்தினார். கடைசியாக கர்த்தர் தோமாவின் அவிசுவாசத்தை நீக்கி அவனுக்கு விசுவாசத்தை கட்டளையிட்டார். இப்படி கர்த்தர் மாற்றத்திற்கான சந்திப்பை வழிநடத்தி வந்திருக்கிறார். தொடர்ந்து நாம் அவரையே சார்ந்து கொள்வோம். அவர் நம்மை சந்தித்து நம்மையும் பரிசுத்தமான பாதையில் வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை பற்றி கொள்வோம் யாக்கோபை போல. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிக்கும்படி நாம் ஒவ்வொருவரும் இதே போல் நாம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து நன்மையை பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமேன். இதுவரைக்கும் மாற்றத்திற்கான சந்திப்பு என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.